வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக லக்னம். லக்னத்திலேயே சந்திரன் வந்து ஆட்சியா இருக்கிறாரு. இங்க 4ஆம் வீட்டுல சனி வந்து உச்சமா இருக்கிறாரு. இங்க குரு செவ்வாயின் வீட்டுல இருக்கிறாரு. இங்க 6ஆம் இடத்துல கேது, 10ல புதன், இங்க வந்து 11ஆம் வீட்டுல செவ்வாய், சூரியன், 12ல் ராகு, சுக்கிரன். இப்போ லக்னாதிபதி வந்து இங்க ஆட்சியா இருக்கிறதுனால குருவோட பார்வையில இங்க சுபத்துவமா இருக்கிறாரு. குரு வந்து செவ்வாயையும் சுபத்துவப்படுத்துறாரு, சூரியனையும் சுபத்துவப்படுத்துறாரு, சந்திரனையும் சுபத்துவப்படுத்துறாரு. 8ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறாரு. 8ஆம் அதிபதி உச்சமாவோ 6ஆம் அதிபதி உச்சமாவோ ஒரு லக்னத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி உச்சமா இருந்ததுன்னா எதிரி, நோய், கடன் எல்லாம் வந்து அதிகமா இருக்கும். அதே போல 8ஆம் அதிபதி உச்சமா இருந்தாலும் அசிங்கம், அவமானம், இது போன்ற தொல்லைகள் வந்து கொடுக்கக்கூடிய சனி வந்து இங்க உச்சமா இருக்கு. சரி, 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் உச்சமா இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்போ லக்னாதிபதி வலு அதிகமா இருக்கணும். ஈக்குவலா அவங்கள விட வலு அதிகமா இருக்கணும். இங்க சந்திரன் ஆட்சியாவும் இருக்கிறாரு, குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறாரு. அதனால இவர் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை வந்து இங்க லக்னாதிபதி வந்து தாங்கக்கூடிய நிலைமையில தான் வந்து லக்னாதிபதி வந்து இருக்கிறாரு. இப்ப இவருக்கு சந்திர தசையே நடக்குது. சந்திர தசை, சனி புத்தி, புதன் புத்தி, சுக்கிர புத்தி, இந்த 3 புத்திகளையுமே வந்து கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். சனி வந்து 4ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் பார்வையா 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. புதன் வந்து 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. புதன் வந்து 3ஆம் அதிபதியாகவும் வருவாரு, 12ஆம் அதிபதியாகவும் வருவாரு. புதன் விரையாதிபதியாகவும் வர்றாரு. ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு 6ல மறைகிறாரு. 6ல மறைஞ்சு இந்த 3ஆம் வீட்டு பலனை ஒரு 20%, 80% விரையாதிபதியாக தான் செயல்படுவார். 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால தாயாருக்கு விரயங்கள் ஏற்படும். வீடு வாங்குறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்குவதற்கு, கல்வி, கடன் வாங்கி படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே புதன் புத்தியில நடக்கும். புதன் புத்தியில இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். சுக்கிர புத்தியிலையும் 6ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றாரு. ஒரு சுபகிரகம் 6ஆம் வீட்டை வந்து தொடர்பு கொள்ளும் போது அந்த 6ஆம் வீட்டு பலனை வந்து அதிகப்படுத்தி செய்வாங்க. கடன் வாங்கிய அமைப்புல இந்த 6ஆம் வீட்டு இருக்கிறது, 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால இங்க கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா 6ல இருக்கிறதுனால குருவை போலவே செயல்படுது. சுக்கிரன் 6ஆம் வீட்டுல தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு நோய், கடன், எதிரி, இது போன்ற அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் இங்க சந்திரன் வந்து ஆட்சியா இருக்கிறதுனாலையும் குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு. அதுக்கப்புறம் சந்திரதசை அப்புறம் வந்து செவ்வாய் தசை நடக்கும். இந்த செவ்வாய் தசையில வந்து 10ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. கூடவே தனாதிபதியும் இருக்கிறாரு. இந்த 10ஆம் அதிபதி செவ்வாய் தனாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால தொழில்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் குருவோட பார்வையில எங்களுக்கு கிடைக்கும். குரு 6ஆம் வீட்டுக்கு 12ல மறைகிறாரு, 9ஆம் வீட்டு பலனை செய்வார். அப்போ பாக்கியங்களை தொழில் மூலமும் தனத்தின் மூலமும் கொடுப்பார். செவ்வாய் 10ஆம் அதிபதியாகி 11ல இருந்து 2ஆம் வீட்டை தொடர்பு கொடுத்தார். அப்போ வருமானம் இவருக்கு குறைவில்லாமல் வரும். சந்திர தசையில இவர் வாங்கிய கடன் இவைகள் அனைத்தும் செவ்வாய் தசையில முழுக்க முழுக்க அடையும். 6ஆம் வீட்டு பலன் எல்லாமே வந்து 11ஆம் வீட்டின் வழியாக அனைத்தையும் இவர் 2ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றதுனால அது அனைத்தையும் நீங்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. சூரியனும் இங்க வந்து சுபத்துவமா இருக்கிறதுனால அரசு வழியில, அரசாங்கம் மூலமாக கான்ட்ராக்ட், இந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வேலை செய்யறாங்க, இந்த ரோடு போறது அது எல்லாமே. அது வந்து இதையும் செய்யலாம். நிலம் சம்பந்தமான தொழில் செவ்வாய் வந்து செய்யலாம். செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறதுனால இந்த டாக்டரு, அதுக்கப்புறம் ராணுவம், போலீஸ், ரியல் எஸ்டேட்டு இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து செவ்வாய் திசையில இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். நெருப்பு சம்பந்தமான வேலைகளும் இவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து நெருப்பு கிரகங்கள் தான். ஆனா நிலராசியில் இருக்கிறதுனால நிலத்துல வந்து இந்த சூளை எல்லாம் போடுவாங்க, செங்கல்லாம் தயாரிக்கிறாங்க, அந்த வேலையும் இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதே போல இவங்களுக்கு வந்து தேநீர் கடை வைக்கலாம், அதுவும் இவங்களுக்கு வந்து செட் ஆகும். இந்த தொழிலின் மூலமா லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சனி மற்றும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறாரு. செவ்வாய் தசையில சனி மற்றும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறாரு. சனி வந்து இங்க உச்சமா இருக்கிறாரு. இங்க உச்சம் ஆட்சி அந்த போற நிலைமையில இருந்தா சஷ்டாஷ்டக அமைப்புல அந்த அளவுக்கு பெரிய கெடுபலன்கள்லாம் நடக்காது, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது போல இன்னொரு காணொலியில வேற ஒரு ஜாதகத்தோட உங்களுக்கு தொழில் அமைப்பு மற்றும் ஜாதகரோட விவரத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.